Hello guys, welcome back to Grasp Wisdom. In this video, we will talk about exercise 7.1, 6th question. Name the type of quadrilateral formed, if any, by the following points and give reason for your answer. So, we have 4 points. 4 points கொடுத்து quadrilateral form பண்ணதான்னு சொல்லி பார்க்க சொல்லிருக்காங்க. அப்படி quadrilateral form பண்ணுச்சுனா ஏன் அது quadrilateral னு சொல்றீங்க அப்படினு சொல்றதுக்கு ரீசன் கேட்டிருக்காங்க. So, நம்ம first வந்து என்னன்னா -2 -1 ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. அத நான் A ன்னு எடுத்துக்கிறேன். 1,0 னு ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. அத B ன்னு எடுத்துக்கிறேன். C வந்து -1,2 ன்னு எடுத்துக்கிறேன். D வந்து -3,0 ன்னு எடுத்துக்கிறேன். So, இப்போ வந்து குவாட்ரிலேட்டரல்னா ஃபைண்ட் பண்றதுக்கு நான் AB எப்பவுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குவாட்ரிலேட்டர் நான் எடுத்தேன்னா எனக்கு A B C D இப்படி நேம் பண்ணுவோம். சோ இப்போ நம்ம AB ஃபைண்ட் பண்ணனும், BC ஃபைண்ட் பண்ணனும், CD ஃபைண்ட் பண்ணனும் and AD ஆல்சோ ஃபைண்ட் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து AB ஃபைண்ட் பண்றேன். சோ A ஓட பாயிண்ட் வந்து எனக்கு -1, -2 and B ஓட பாயிண்ட் வந்து 1,0. So, this is my x2, this is my x1. So, 1 minus of -1 plus y2, 0 minus of -2 வந்து என்னோட y1. So, அந்த ஃபார்முலா பிரகாரம் நான் வந்து எழுதிக்கிறேன். So, 1 plus 1 the whole square plus 0 plus 2 the whole square கிடைக்கும். So, 2 square plus 2 square is equal to √4 plus 4 னு கிடைக்கும். where AB is equal to √8 னு எனக்கு கிடைக்கும். Next வந்து BC. So, B ஓட பாயிண்ட் வந்து எனக்கு 1,2 and C ஓட பாயிண்ட் வந்து எனக்கு -1,2. நம்ம எதுக்கு டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்காக நம்ம பாயிண்ட் எடுக்கறோமோ அந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் தான். B னா B ஓட பாயிண்ட் எடுக்கணும், C னா C ஓட பாயிண்ட் எடுக்கணும். சப்போஸ் இங்க D இருந்துச்சுனா D ஓட பாயிண்ட் நம்ம எடுக்கணும். So, B, C அது வந்து B ஓட பாயிண்ட், C ஓட பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். So, இப்போ பண்ணும்போது எனக்கு -1. So, இது x2, இது x1. So, -1 and -1 the whole square, 2 - 0 the whole square. So, இப்படி தான் எப்பவுமே வரும். because this is x2, இது y2, இது வந்து x1, இது y1. So, solve பண்ணும்போது எனக்கு சேம் இதுலயே வந்து BC is equal to √8 னு கிடைக்குது. Next CD. C ஓட பாயிண்ட் வந்து -1,2 and D ஓட பாயிண்ட் வந்து -3,0. இது சால்வ் பண்ணும்போது எனக்கு -3 minus of -1 0 -2 -3 plus the whole square plus -2 the whole square வரும். சால்வ் பண்ணும்போது எனக்கு சேம் CD is equal to √8 தான் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து AD. A ஓட பாயிண்ட் வந்து -1 -2, D ஓட பாயிண்ட் வந்து -3 0. So, இது x2, இது வந்து y2, இது வந்து y1, இது x1. So, இப்போ x2 - x1 -3 minus of -1 next y2 0 minus of -2. சால்வ் பண்ணும்போது எனக்கு ஃபைனலா வந்து எனக்கு -2 the whole square plus 2 the whole square ரூட்ல கிடைக்குது. சால்வ் பண்ணும்போது AD also I am getting as √8. எனக்கு வந்து AB BC DC AD அதாவது எல்லா சைடுமே எனக்கு வந்து √8 க்கு ஈக்குவலா இருக்கு. சோ எல்லா சைட்ஸும் ஈக்குவல்னா ஒன்னு அது வந்து ராம்பஸா இருக்கணும் ஆர் எல்ஸ் ஸ்கொயரா இருக்கணும். because ஸ்கொயருக்கு ராம்பஸ்க்கு மட்டும் தான் வந்து ஆல் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும். பட் ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்னா ராம்பஸ்க்கு வந்து டயகனல் வந்து சேமா இருக்காது, ஸ்கொயருக்கான டயகனல் சேமா இருக்கும். சோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் ராம்பஸா ஸ்கொயர்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக டயகனல் எடுக்கிறோம். சோ இப்போ டயகனல் வந்து எனக்கு இப்போ எனக்கு குவாட்ரிலேட்டரல்னா டயகனல்னா வந்து எனக்கு AC and BD ன்னு இருக்கும். சோ இப்போ AC BD நான் ஃபைண்ட் பண்றேன். அது ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சுனா அது வந்து ஸ்கொயர், ரெண்டு ஈக்குவல் இல்லாம இருந்துச்சுனா அது வந்து ராம்பஸ் சொல்லி நான் ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம். So, next diagonal find பண்றேன் AC க்கு. So, இப்போ AC A ஓட பாயிண்ட் -1 and -2, C ஓட பாயிண்ட் வந்து எனக்கு -1 2. So, இப்போ வந்து ரெண்டுத்துக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். So, AC அப்படினு பார்த்தோம்னா நமக்கு வந்து இது x2, இது வந்து y2, இது x1, இது y1. So, -1 minus of -1 plus 2 minus of -2. சால்வ் பண்ணும்போது -1 plus 1 the whole square plus 2 plus 2 the whole square கிடைக்கும். -1 plus 1 0 ஆயிடும். So, 0 square வந்து எனக்கு 0 தான். plus 2 plus 2 வந்து 4. So, 4 square வந்து எனக்கு 16. So, அதனால 16 √16 நமக்கு 4 தான். ஆல்ரெடி நமக்கு இங்க 4 ஸ்கொயர் இருக்கு. So, ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுச்சு. நம்ம டைரக்டா 4 ன்னு எடுத்து எழுதலாம். So, AC is equal to 4. நெக்ஸ்ட் வந்து BD. BD வந்து B ஓட பாயிண்ட் வந்து 1,0 and D ஓட பாயிண்ட் வந்து -3,0. So, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது எனக்கு -3 - 1 the whole square 0 - 0 whole square. 0 - 0 whole square 0 ஆயிடும். -3 - 1 the whole square -4 ஆயிடும். So, -4 the whole square ஸ்கொயர் வந்தாலே நமக்கு மைனஸ் வந்து பிளஸ் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். So, 16 கிடைக்கும். சால்வ் பண்ணும்போது எனக்கு BD is equal to 4. So, எனக்கு AC BD ரெண்டு டயகனலுமே எனக்கு ஈக்குவலா இருக்கு. ரெண்டுமே 4 ன்னு கிடைக்குது. So, it means that it is compulsory a square. So, ஸ்கொயரா இருக்க மட்டும் தான் வாய்ப்பு இருக்கு. ராம்பஸா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. நமக்கு வந்து ரீசன் கேட்டிருந்தாங்க குவாட்ரிலேட்டரல்னா ரீசன் என்னன்னு கேட்டிருந்தாங்க. சோ நமக்கு வந்து நாலு சைடுமே ஈக்குவலா இருக்கு ப்ளஸ் டயகனல் ஈக்குவலா இருக்கு. சோ அதனால வந்து ஸ்கொயர் வந்து குவாட்ரிலேட்டரல் தான் because 4 sides இருக்கு. So, it is a square. So, செகண்ட் சப்டிவிஷன்ல எனக்கு 4 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. So, -3,5 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் A ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து B 3,1 எடுத்துக்கிறேன். C வந்து 0,3 எடுத்துக்கிறேன். D வந்து நான் -1, -4 எடுத்துக்கிறேன். So, ஃபர்ஸ்ட் வந்து எல்லா சைட்ஸும் ஃபைண்ட் பண்றேன். So, AB BC CD and AD. So, ஃபர்ஸ்ட் AB ஃபைண்ட் பண்ணும்போது எனக்கு x2 - x1. So, அப்போ x2 - x1 3 of -3 the whole square plus 1 - 5 the whole square. சால்வ் பண்ணும்போது எனக்கு √52 கிடைக்குது. So, AB is equal to √52. நெக்ஸ்ட் வந்து BC ஃபைண்ட் பண்றேன். B ஓட பாயிண்ட் வந்து 3,1, C ஓட பாயிண்ட் வந்து 0,3.
ஸோ வந்து 0 -3 3 -1 கிடைக்கும். சால்வ் பண்ணும்போது எனக்கு ரூட் ஆஃப் 9 + 4 இஸ் ஈக்குவல் டு ரூட் 13 கிடைக்குது. ஸோ பிசி வந்து எனக்கு ரூட் 13. நெக்ஸ்ட் சிடி ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ சிடி ஃபைண்ட் பண்ணும்போது 0,3 அண்ட் டி வந்து -1,4 அண்ட் இதையும் சால்வ் பண்ணும்போது எனக்கு ஃபைனலாக வந்து சிடி இஸ் ஈக்குவல் டு ரூட் 15 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஏடி. ஸோ ஏயோட பாயிண்ட் வந்து -3,5 டியோட பாயிண்ட் வந்து -1,-4 அண்ட் ஏடி சால்வ் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் ஃபார்மில் சால்வ் பண்ணும்போது இது x2 இது x1. ஸோ -1 - இந்த ஹோல் ஸ்கொயர் டேரெக்டாக வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ -4 - 5 the whole square. இது வந்து எப்படி ப்ளஸ் ஆகுதுன்னா இப்போது வந்து -1 -3. ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ -1 + 3. ஸோ அதனால் டேரெக்டாக அந்த -1 + 3 the whole square போட்டேன். சால்வ் பண்ணும்போது 2² + -9 the whole square அண்ட் சால்வ் பண்ணும்போது AD is equal to ரூட் 85 கிடைக்குது. ஸோ வந்து எனக்கு AB BC CD AD இது நாலுமே வந்து எனக்கு ஈக்குவலாக கிடையாது. ரெண்டுமே எல்லாமே வேறு வேறையாக இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் அ குவாடிலேட்டரல். ஸோ வந்து அது குவாடிலேட்டரல் கிடையாது. ஸோ குவாடிலேட்டரல் கிடையாதுங்கிறப்போ நான் என்ன பண்ணுறேன், கிராஃபில் வந்து அந்த பாயிண்ட் எல்லாமே ப்ளாட் பண்ணுறேன். ஸோ ஏ வந்து கரெக்டாக -3 5 நேராக ப்ளாட் பண்ணுறேன். கிராஃபில் அதுக்கு ப்ளாட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன். ஸோ ஏ வந்து எனக்கு -3,5 -3 வந்து எக்ஸ் ஆக்சிஸில். ஸோ மைனஸ்னால எனக்கு இந்த சைடு இது வந்து எக்ஸ் டேஷ் வந்து மைனஸ், இது ஃபுல்லாக மைனஸ், இது ஃபுல்லாக ப்ளஸ்ஸு, இதுவும் ஃபுல்லாக ப்ளஸ்ஸு, இது ஃபுல்லாக எனக்கு கீழே மைனஸாக இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஏ வந்து -3,5. ஸோ -3 வந்து எனக்கு இந்த பாயிண்ட் இருக்குது. ஸோ ஏ வந்து -3,5. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் -3 வந்து இருக்குது. ஸோ அதுக்கு நேராக வந்து ஒரு பாயிண்ட்டு அண்ட் 5 இங்கே இருக்குது. ஸோ 5க்கு நேராக இது ரெண்டும் மீட் பண்ணுறது ஒரு பாயிண்ட்டாக மார்க் பண்ணுறேன். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு -3,5. நெக்ஸ்ட்டு வந்து பி வந்து எனக்கு 3,1. ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 3 வந்து இங்கே இருக்குது. ஸோ பாயிண்ட்டு 1 வந்து எனக்கு இங்கே இருக்குது. ஸோ 1 3க்கு நேராக ஒரு பாயிண்ட்டு. ஸோ இது வந்து பி பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு சி வந்து 0,3. ஸோ வந்து எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் 0. அப்போனா வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயே எனக்கு பாயிண்ட்டே இருக்காது. ஒய் வந்து 3. ஸோ டேரெக்டாக ஒயில் ப்ளாட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா -1 -4 இருக்குது. ஸோ -4 எனக்கு வந்து இங்கே இருக்குது ஒய் ஆக்சிஸில் அண்ட் -1 எக்ஸ் ஆக்சிஸ்லேயே எனக்கு இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு நேராக ஒரு பாயிண்ட்டு. ஸோ இப்போ எல்லா லைனும் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணும்போது எனக்கு என்னென்னா ஏசிபி மூணுமே வந்து ஒரே பாயிண்ட்டில் வந்து இருக்குது. டி வந்து வேறு பாயிண்ட்டில் இருக்குது அண்ட் இட் ஃபார்ம்ஸ் அ ட்ரையாங்கிள். 3 சைட் தான் இருக்குது, குவாட்ரிலேட்டரல் நம்ம ஃபார்ம் பண்ணலை. ஸோ அதனால் வந்து நான் வந்து இது கொலினியர்னு சொல்கிறேன். அது தியரியிலையும் நான் ப்ரூவ் பண்ணுறேன். இது வந்து கொலினியர்னு எப்படின்னா ப்ரூவ் பண்ணுறேன்னா AC + CB is equal to AB. ஸோ வந்து இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா கொலினியர். ஸோ தியரியிலையும் சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஏபிசி வந்து கொலினியர் சொல்கிறேன். பிகாஸ் வந்து ஒரு லைனில் மூணுமே ஒரே லைன்லேயே லையாக இருக்கிறதுனால நான் வந்து ஏபிசி வந்து கொலினியர் சொல்கிறேன். ஸோ AC + BC is equal to AB. இதை நான் வந்து ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகுதான் செக் பண்ணுறேன். ஸோ AC is equal to ஏயோட பாயிண்ட் வந்து -3,5 சியோட பாயிண்ட் வந்து 0,3. ஸோ AC is equal to root of 0 minus of -3 plus 3 minus 5. ஸோ 0 + 3 minus plus ஆகிடும். ஸோ 0 + 3 the whole square 3 - 5 the whole square. சால்வ் பண்ணும்போது எனக்கு AC is equal to ரூட் 13 கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பிசி வந்து நம்ம ஆல்ரெடி இதிலேயே ஃபைண்ட் பண்ணோம். BC is equal to ரூட் 13. ஸோ நெக்ஸ்ட் ஏபி is equal to ஏயோட பாயிண்ட் வந்து -3,5 அண்ட் பியோட பாயிண்ட் வந்து 3,1. சால்வ் பண்ணும்போது எனக்கு AB is equal to ரூட் 52 கிடைக்குது. ஸோ நான் எப்படி எழுதுறேன்னா AB is equal to 2 ரூட் 13 எழுதிக்கிறேன். பிகாஸ் 4 × 13. ஸோ 4 ரூட் வந்து 2 ஆகிடும். ஸோ 2 ரூட் 13 கிடைக்கும். ஸோ AC + BC is equal to AB சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறேன். AC வந்து ரூட் 13, BC ரூட் 13 is equal to AB வந்து ரெண்டு ஆட் பண்ணால் 2 ரூட் 13 கிடைக்குது. ஸோ வந்து ABCD இஸ் அ ட்ரையாங்கிள். இப்போ வந்து கொலினியர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ வந்து ABCD வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல் கிடையாது, இட் இஸ் அ ட்ரையாங்கிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து 4,5 7,6 4,3 1,2 நமக்கு 4 பாயிண்ட் இருக்குது. ஏ வந்து 4,5ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து பின்னு எடுத்துக்கிறேன், இது சின்னு எடுத்துக்கிறேன், இது டின்னு எடுத்துக்கிறேன். ஸோ வந்து குவாட்ரிலேட்டரல் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஏபி ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ ஏபிங்கிறப்போ எனக்கு 7 - 4 + 6 - 5 வரும். சால்வ் பண்ணும்போது AB is equal to ரூட் 10 கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து BC பியோட பாயிண்ட் 7,6 சியோட பாயிண்ட் வந்து 4,3. ஸோ x2 - x1. ஸோ 4 - 7 + 3 - 6. சால்வ் பண்ணும்போது எனக்கு 4 - 7 3 ஸ்கொயர் 3 - 6 வந்து எனக்கு -3. ஸோ -3 ஸ்கொயர். சால்வ் பண்ணும்போது BC is equal to ரூட் 18 கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து CD சால்வ் பண்ணும்போது எனக்கு C வந்து 4,3 பாயிண்ட் அண்ட் D வந்து 1,2. சால்வ் பண்ணும்போது எனக்கு 1 - 4 + 2 - 3 கிடைக்கும். ஸோ அதை சால்வ் பண்ணும்போது எனக்கு CD is equal to ரூட் 10 கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏ வந்து 4,5 டி வந்து 1,2. சால்வ் பண்ணும்போது எனக்கு 1 - 4 + 2 - 5 கிடைக்கும். ஸோ -3 the square + -3 the whole square கிடைக்கும். ஸோ சால்வ் பண்ணும்போது எனக்கு ரூட் ஆஃப் 9 + 9 is equal to AD is equal to ரூட் 18 கிடைக்குது. ஸோ எனக்கு AB is equal to CD ரெண்டுமே வந்து எனக்கு ரூட் 10 இருக்குது அண்ட் ஏடியும் BC வந்து ரூட் 18 இருக்குது. ஸோ வந்து இட் would be a parallelogram. பிகாஸ் வந்து எனக்கு parallelogram தான் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது AB இது CD சால்வ் பண்ணும்போது எனக்கு AB is equal to ரூட் 10 கிடைக்குது. அதே மாதிரி எனக்கு சிடியும் ரூட் 10 கிடைக்குது அண்ட் ஏடி வந்து எனக்கு ரூட் 18 கிடைக்குது. இதுவும் எனக்கு ரூட் 18 கிடைக்குது. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. இட் மீன்ஸ் தட் இட் would be confirm a parallelogram. 7th question, find the point on the x-axis which is equidistant from 2, -5 and -2, 9.
ஸோ வந்து கொடுத்துருக்க ரெண்டு பாயிண்ட் வந்து Pன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் வந்து நான் Qன்னு எடுத்துக்கிறேன். ஸோ P is equal to 2, -5 and Q is equal to -2, 9. ஸோ நம்ம கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா we have to find a point on x axis. அவங்க y axis மென்ஷன் பண்ணல. ஸோ x axisனால எனக்கு கண்டிப்பாக y axis 0வாக தான் ஆகிடும். அண்ட் x axis வந்து நான் ஏன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போது வந்து எனக்கு எக்ஸ் வந்து ஏன்னு இருக்கும் அண்ட் 0 வந்து ஒயில் இருக்கும். பிகாஸ் நமக்கு வந்து ஒய் ஆக்சிஸ் மென்ஷன் பண்ணல. ஸோ ஒய் வில் பி 0. ஸோ எக்ஸ் ஃபைன் பண்ண சொன்னதுனால நான் இதை எக்ஸ் ஆக்சிஸில் ஏன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்னா ஈக்குவ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் PQ. ஸோ வந்து PQக்கு சென்டராக இருக்கும். இந்த பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இட் மீன்ஸ் தட் R will be a mid point. ஸோ அப்போ நம்ம வந்து ஃபைன் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து R தான். ஸோ வந்து R எப்படின்னு எடுத்துக்கிறேன், A, 0 எடுத்துக்கிறேன். பிகாஸ் வந்து எக்ஸ் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒய் மென்ஷன் பண்ணல. ஸோ மை பாயிண்ட் இஸ் A, 0. ஸோ இப்போ R is equidistance from PQனா PR and QR. R will be a midpoint. So it means that PR will be equal to QR. PR and QR ஃபைன் பண்ணுறேன். ரெண்டுத்தையும் ஃபைன் பண்ணி அதில் ஆன்சர்ஸ் வந்து ஈக்குவேட் பண்ணனா எனக்கு ஏயோட வேல்யூ அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு பியோட பாயிண்ட் வந்து 2, -5, ஆரோட பாயிண்ட் வந்து A, 0. சால்வ் பண்ணும்போது x2. ஸோ A -2 the whole square plus 0 minus of -5 the whole square. சால்வ் பண்ணும்போது A -2 the whole square plus 5 the square கிடைக்கும். ஸோ வந்து A minus B the whole square ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணனா எனக்கு A square minus 2AB plus B square plus B square ஃபார்முலா. ஸோ அதை A square minus 4A plus 4 plus 25 கிடைக்கும். சால்வ் பண்ணும்போது PR is equal to root of A square minus 4A plus 29 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து QR. Qோட பாயிண்ட் வந்து -2, 9 and Rோட பாயிண்ட் வந்து A, 0. ஸோ வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எடுத்து சால்வ் பண்ணும்போது எனக்கு A minus of -2 the whole square 0 -9 the whole square கிடைக்கும். சால்வ் பண்ணும்போது எனக்கு A square plus 4A plus 85 கிடைக்கும். ஸோ வந்து PR is equal to QR நமக்கு தெரியும். அதனால் ரெண்டு ஆன்சர் ஈக்குவேட் பண்ணுறேன். ஆன்சர் ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு root of A square plus 4A plus 29 வந்து Pயோட வேல்யூ, Qோட வேல்யூ வந்து A square plus 4A plus 85. ஸோ வந்து ரெண்டு பக்கம் நான் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த சைடு வந்து எனக்கு ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் எனக்கு இந்த டேர்ம் மட்டும் தான் இருக்கும். இப்போ நான் எல்லாமே ஒரு சைடாக கொண்டு போயிடுறேன். ஸோ A square plus 4A plus 85 அப்படியே வச்சுட்டு இந்த சைடு இருக்க A square இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் -4A plus 4A ஆகிடும், plus 29 minus 29 ஆகிடும். ஸோ எனக்கு வந்து A square கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் வந்து எனக்கு 4A plus 4A plus 85 minus 29 இருக்கும். சால்வ் பண்ணும்போது 8A plus 56 is equal to 0 கிடைக்கும். ஸோ 8A is equal to 56 அந்த பக்கம் கொண்டு போயிட்டா -56 ஆகிடும். ஸோ நமக்கு வந்து A தான் வந்து ஃபைன் பண்ணும். ஸோ அப்போ வந்து R வந்து A, 0 அதாவது சென்டர் பாயிண்ட் வந்து R வந்து A, 0. ஸோ A வந்து நமக்கு -7 தெரிஞ்சிச்சு. ஸோ நமக்கு வந்து மிடில் பாயிண்ட் வந்து என்னென்னா -7, 0. எக்ஸஸ் வந்து எனக்கு -7, Y வந்து எனக்கு 0. 8th question. Find the value of y for which the distance between the points P2, -3 and Q10, y is 10 units. ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 10, yன்னு இருக்கு இல்லையா, இந்த ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் PQக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 10 யூனிட்ஸ்னு அவங்களே கொஸ்டினை சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து 10 யூனிட்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ PQ is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஸோ வந்து எனக்கு x2 வந்து எனக்கு 10, x1 வந்து எனக்கு 2. ஸோ 10 minus 2 plus y minus of -3. ஸோ சால்வ் பண்ணும்போது எனக்கு root of 10 minus 2 வந்து எனக்கு 8 square plus y plus 3 the whole square ஆகிடும். PQ வந்து நமக்கு ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 10. ஸோ 10 யூனிட்ஸ். சால்வ் பண்ணும்போது 64 வரும் எனக்கு 8 ஸ்கொயருக்கு ப்ளஸ் A plus B the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணால் A square plus 2AB plus B square ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணால் y square plus 3 square plus 6y கிடைக்கும். ஸோ எனக்கு 10 is equal to root of 64 plus y square plus 9 plus 6y கிடைக்கும். எனக்கு ஃபைனலாக கிடைக்கிறது வந்து 10 is equal to root of y square plus 6y plus 73. இப்போ ரெண்டு சைடுமே நான் ஸ்கொயர் பண்ணுறேன். ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு இங்கே 10 ஸ்கொயர் வந்துடும் அண்ட் ரூட்டும் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ y square plus 6y plus 73 இருக்கும். 10 ஸ்கொயர் வந்து எனக்கு 100 ஆகிடும். ஸோ 100 இந்த சைடு கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு y square plus 6y plus 73 minus 100னு கிடைக்கும். ஸோ y square plus 60y plus 73 minus 100 சால்வ் பண்ணும்போது -27 கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸ்ப்ளிட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா -27 சென்டரில் வந்துடும். பிகாஸ் இங்கே 1 இருக்குது. ஸோ 1 into 27 -27 நடுவில் 6 எடுத்து அப்படியே போட்டுறேன். ஸ்ப்ளிட்டிங் மெத்தடில் யூஸ் பண்ணும்போது எனக்கு 9 into 3 கிடைக்கும். பிகாஸ் 9 into 3 மல்டிப்ளை பண்ணும்போது -27 கிடைக்கும். 9 minus 3 சால்வ் பண்ணும்போது எனக்கு 6 கிடைக்கும். ஸோ அதனால் 9 -3 எடுத்துக்கிறேன். ஸோ வேல்யூ கிடைக்கும் y plus 9 y minus is equal to 0 கிடைக்கும். ஸோ வேறு y is equal to -9 and y is equal to 3. ஸோ எனக்கு y is equal to -9, y is equal to 3. எனக்கு ரெண்டு பாசிபிள் வேல்யூ இருக்குது yக்கு. நெக்ஸ்ட் 9th question. If Q 0, 1 is equidistant from P 5, -3 and R x, 6, find the values of x. Also find the distances QR and PR. ஸோ நம்ம கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா Q வந்து ஈக்குவிடிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ வந்து எனக்கு இப்படி ஒரு லைன் இருக்குது, இது P இது Rன்னு இருக்குது, நடுவில் வந்து எனக்கு Q இருக்குன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் Q is equidistant சொல்கிறாங்க. ஸோ இப்போ Q வந்து 0, 1ன்னு இருக்குது, P வந்து 5, -3 and R வந்து x, 6ன்னு இருக்காங்க. ஸோ x, 6ன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ வந்து இப்போ ஃபைன் பண்ணணும். அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் QR அண்ட் PR. ஸோ QRக்கும் PRக்கும் நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க.
So since K is equidistant from QP, QR is equal to QP. இப்போ வந்து நம்ம Q வந்து சென்டர்னால நமக்கு PQ is equal to QR வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு QR and QP ஃபைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து QR, Qயோட பாயிண்ட் வந்து 0,1, Rோட பாயிண்ட் வந்து x,6. ஸோ வந்து x minus 0, 6 minus 1 the whole square வந்துடும். ஸோ QR is equal to x square plus 5 square சால்வ் பண்ணும்போது QR is equal to root of x square plus 25. நெக்ஸ்ட்டு வந்து QP. ஸோ Qயோட பாயிண்ட் 0,1, Pயோட பாயிண்ட் வந்து 5, -3 சால்வ் பண்ணும்போது எனக்கு 5 minus 0 the whole square -3 minus 1 the whole square வரும். ஸோ 5 square plus 4 square கிடைக்கும், root of 25 plus 16. ஸோ QP is equal to root 51 கிடைக்குது. ஸோ நமக்கு வந்து QP will be equal to QR because வந்து Q வந்து equidistant. So PR இருக்குன்னா Q வந்து equidistant. It means that PQ will be equal to QR. ஸோ அதனால் ரெண்டு ஆன்சரையும் எடுத்து நான் ஈக்குவேட் பண்ணுறேன். ஈக்குவேட் பண்ணும்போது root 41 is equal to root x square plus 25 கிடைக்கும். ரூட் ரிமூவ் பண்ணுறதுக்காக ரெண்டு பக்கம் நான் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ எனக்கு கேன்சல் ஆகிடு ரூட்டு. ஸோ 14 is equal to x square plus 25 கிடைக்கும். வேறு x square plus 25 minus 41 is equal to 0. ஸோ 25 minus 40 வந்து எனக்கு -16. ஸோ -16 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +16 ஆகிடும். ஸோ x is equal to root 16 square இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ஸோ x is equal to plus or minus 4. ஸோ ஆரோட வேல்யூ அதாவது x,6 வந்து என்னென்னா எனக்கு 4,6 and r is equal to -4,6. நமக்கு வந்து x தான் ஃபைன் பண்ண சொன்னாங்க. x வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டு வேல்யூவில் இருக்கிறதுனால ரெண்டு பாயிண்ட்டுமே நான் எழுதிக்கிறேன். ஒன்று வந்து +4,6, இன்னொன்று வந்து -4,6. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொன்னாங்கன்னா QRையும் PRையும் நம்ம ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து எனக்கு லைன்னா இது Q, இது P, இது R. நம்மளை வந்து QR இந்த லைனையும் இந்த டிஸ்டன்ஸையும் அண்ட் PR இந்த ஃபுல் டிஸ்டன்ஸையும் நம்ம வந்து கேல்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து QR பண்ணிடுறேன். ஸோ Q வந்து 0,1, R வந்து நமக்கு வந்து மைனஸ்லேயே இருக்குது ப்ளஸ்லேயும் இருக்குது. அதனால் -4,6 தனியாக +4,6 தனியாக சால்வ் பண்ணுறேன். ஸோ QR is equal to 4 minus 0 the whole square, 6 minus 1 the whole square. சால்வ் பண்ணும்போது QR is equal to 41 ரூட்னு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து Q வந்து 0,1 and R வந்து -4,6 வச்சு ஃபைன் பண்ணுறேன். ஸோ வந்து -4 the whole square plus 6 minus 1 the whole square சால்வ் பண்ணும்போது எனக்கு 16 plus 5 square கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு root 41. ஸோ நமக்கு இதுக்கும் வந்து root 41 தான் கிடைக்குது. பிகாஸ் ஏன் நமக்கு சேமாக கிடைக்குதுன்னா மைனஸ் இருந்தாலும் கூட எனக்கு ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு வந்து ப்ளஸ் ஆகிடுது. அதனால எனக்கு ரெண்டு வேல்யூமே ஈக்குவலாக தான் வரும். ஸோ root 41. ஸோ Qயோட வேல்யூ வந்து எனக்கு root 41. நெக்ஸ்ட் வந்து Pயோட வேல்யூ வந்து 5,3 -3, R வந்து 4,6. சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா root of 4 minus 5 the whole square, 6 minus of -3 the whole square வரும். ஸோ minus of minus வந்து ப்ளஸ் ஆகிடும். 6 plus 3 the whole square. ஸோ 1 plus 9 square கிடைக்கும். ஸோ root of 1 plus 81 is equal to root of 82 கிடைக்கும். ஸோ +4 வச்சு பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து -4 வச்சு பண்ணுறேன். -4 வச்சு பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா root of -4 minus 5 the whole square, 6 minus of -3 the whole square. ஸோ அப்போது -9 square plus 9 square கிடைக்கும், which is equal to root 81 plus 81 கிடைக்கும். where PR is equal to root of 162. ஸோ எனக்கு Pயோட வேல்யூ வந்து root 82 or else root 162. ஸோ QR வந்து எனக்கு root 41 தான். PR தான் நமக்கு ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு, root 82 or root 162. Next 10th question, find a relation between x and y such that the point x, y is equidistant from the point 3,6 and -3,4. ஸோ நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாயிண்ட்லாம் ஏபிசி நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து x, y நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், 3,6 பின்னு எடுத்துக்கிறேன், -3,4 வந்து சின்னு எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா x, y இந்த பாயிண்ட் தான் வந்து ஈக்குவடிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் திஸ் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு இது பாயிண்ட்னா எனக்கு இது வந்து B, இது வந்து C. எனக்கு வந்து A வந்து மிட் பாயிண்ட்டாக இருக்குது பிகாஸ் A வந்து ஈக்குவடிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ x, y is equidistant from B and C. ஸோ அப்போது எப்படி இருக்குன்னா எனக்கு AB will be equal to ACன்னு இருக்கும். சின்ஸ் இட் இஸ் ஈக்குவடிஸ்டன்ஸ் மிட் பாயிண்ட்னால எனக்கு ஏபியும் ஏசி ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஏபி ஏசி ஃபைன் பண்ணுறேன். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ வந்து x, y, பியோட பாயிண்ட் வந்து 3,6. சால்வ் பண்ணும்போது 3 minus x, 6 minus y the whole square கிடைக்கும். ஸோ ஃபைனலாக சால்வ் பண்ணும்போது a minus b the whole square ரெண்டுமே சால்வ் பண்ணுறேன். ஸோ 3 square minus 2 into 3 into x plus x square plus 6 square minus 2 into 6 into y plus y square. ஸோ ஃபைனலாக சால்வ் பண்ணும்போது எனக்கு ஏபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் minus 6x plus y square minus 12 plus 45ன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏசி ஃபைன் பண்ணுறேன். ஏயோட பாயிண்ட் x, y, சியோட பாயிண்ட் வந்து -3,4, வேறு ஏசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் -3 minus x the whole square 4 minus y the whole square. ஸோ பண்ணும்போது எனக்கு a minus b the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ -3 into x plus x square plus 4 square minus 2 4y plus y square இது வந்து a minus b the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு x square plus 6x plus y square minus 8y plus 25ன்னு கிடைக்குது ஏசியோட வேல்யூ. இப்போ நமக்கு வந்து ஏபி ஏசி ரெண்டுமே நமக்கு வந்து ஈக்குவல் சொல்லி நம்ம பார்த்தோம்னால ஏபியோட வேல்யூ ஏசியோட வேல்யூ நான் ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு ரூட் வந்து கேன்சல் ஆகி மீதி இருக்க டேர்ம்ஸை நான் ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ மீதி இருக்க டேர்ம்ஸ் இது ஏபியோடது இது ஏசியோடது ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா இங்கே சைடு எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு எக்ஸ் ஸ்கொயர் நம்ம கேன்சல் ஆகிடும் அண்ட் இந்த ஒய் ஸ்கொயர் நம்ம கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் வந்து எனக்கு -6x
minus 12y and 9 plus 36 ஆட் பண்ணும்போது 45 கிடைக்கும். ஸோ 6x minus 8y plus 25 அப்படியே இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒன் சைடாக கொண்டு போயிடுறேன். ஸோ minus 6x minus இந்த 6x நீங்கள் வந்து minus 6x ஆகிடும். minus 12y இந்த minus 8y plus 8y ஆகிடும். ஸோ 45 plus அப்படியே இருக்கும். இது இந்த சைடு வரும்போது minus 25 ஆகிடும். ஸோ minus 12x minus 4y plus 20 கிடைக்கும். ஸோ சிம்பிள் வந்து ஸ்டார்டிங்கில் மைனஸ் இருக்கக்கூடாது. ஸோ ஃபுல் சைன் சேஞ்ச் பண்ணுறேன். 12x plus 4y minus 20. ஸோ வந்து 4 காமனாக எடுத்தோன்னா 3x plus y minus 5 is equal to 0 கிடைக்கும். அண்ட் ஸோ 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடட் பை வந்துச்சுன்னா எனக்கு வந்து 0 தான் கிடைக்கும். ஸோ 3x plus y minus 5 is equal to 0. ஸோ நம்ம கிவன் என்ன சொன்னாங்க, ரிலேஷன் பிட்வீன் x and y தான் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ அப்போது 3x அப்படியே வச்சுட்டு 5 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா எனக்கு ப்ளஸ் 5 வந்துடும், y இந்த பக்கம் மைனஸ் y ஆகிடும், டிவைடட் பை 3ன்னு கிடைக்கும் எனக்கு. ஸோ வந்து நம்ம ரிலேஷன் தான் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க. அதனால் வந்து நம்ம x is equal to இதுலேருந்தே நம்ம டிரைவ் பண்ணணும். ஸோ x is equal to 5 minus 5 divided by 3. Thank you.